மச்சான் நம்ம மார்வலுடைய ஃபேஸ் 6 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துலேருந்து. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நம்ம மார்வலுடைய ஃபேஸ் 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல படமா இல்லை ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றது தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த படத்தோட கதை வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஹீரோஸோடைய ஒரிஜின் காட்டாது. ஏன்னா ஆல்ரெடி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய ஒரிஜின் எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் எல்லா ஹீரோஸ்க்குமே பவர் கிடைச்ச அடுத்த 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்தோடைய கதையை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி யாருக்காவது இதோடைய ஒரிஜின் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு முந்தி வந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்களை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படத்தோடைய ரெஃபரன்ஸ் இங்கே உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஆடியன்ஸ் ரொம்பவுமே எக்ஸைட் ஆனது வந்து இந்த படத்தில் கேரக்டர்ஸை பார்க்க கிடைக்கும் தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் கேரக்டர்ஸும் ஆடியன்ஸ்க்கு பார்க்க கிடைக்குது. அண்ட் அந்த கேரக்டர்ஸோடைய கதை வந்து ஒரு டயலாக் ஸ்டோரியாக தான் அவங்களுடைய பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. அது எல்லாமே காமிக் அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்துடைய டோட்டல் ரன் டைமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 55 நிமிஷம் தான் இந்த படத்தோடைய ரன் டைமு. ஸோ இந்த படத்துடைய ரன் டைம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து எங்கேயுமே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சியாக ஃபீல் ஆகாது. இந்த படத்தில் தேவையில்லாத சீன்ஸ்லாம் போட்டு உங்களை போர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகாது. கண்டிப்பாக படம் வந்து என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். அண்ட் அது கூடவே இந்த படத்தில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா சூப்பர் ஹீரோ படங்களில் ஃபேமிலி எமோஷன்ஸ் இருந்தால் அது ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும்ன்றது எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ சூப்பர் ஹீரோவுடைய பவர் வந்து எப்படி ஆடியன்ஸ்க்கு காட்டணுமோ, எப்படி ப்ரெசென்ஸ் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த அளவுக்கு தான் ப்ரெசென்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரெசென்ஸ் வந்து ரொம்ப ஹையாகவும் காட்டாமல் லோவாகவும் காட்டாமல் ஒரு ஆடியன்ஸ்க்கு என்டர்டெய்னிங்காக எப்படி வேணுமோ அப்படி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த படத்தில் காட்டப்பட்ட கேரக்டர்ஸும் சரி, அவங்களுடைய காஸ்டிங்ஸும் சரி ரொம்ப அமேசிங்காக தான் இருக்குது. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம டைரக்டர் மேட் ஷெக்மேன் தான். அவரது ஏற்கனவே நீங்கள் வந்து மார்வலில் வந்த வாண்டாவிஷன் சீரீஸை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ஸ்டைல் தான் அவர் இங்கேயும் கொண்டு வந்திருக்காரு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து 60s உடைய டைம்லைனில் நடக்கிற ஸ்டோரி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ஸ்டைல் தான் இங்கேயும் அவர் கொண்டு வந்திருக்காரு. அதே 60s உடைய டைமில் தான் ஸ்டோரி லைன் எல்லாமே நடக்குது. அண்ட் இப்போது டெக்னாலஜிகள் எல்லாமே யூஸ் பண்ணி அவங்க ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்டோரி லைனை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபேமிலி எமோஷனை கிரிப் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகாது. கூடவே இந்த படத்தை ரொம்பவுமே சீக்கிரமாக ஆக்ஷன்ஸ் மோடுக்கும் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா ஃபேமிலி எமோஷன்ஸ்குள்ளே ஆக்ஷன் சேர்த்து பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ரொம்பவுமே என்டர்டெய்னிங்காக இருக்குன்றதுக்காக தான். இந்த படத்தில் நீங்கள் ஆக்டர்ஸோடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வெனிசா கர்வி வந்து ஆல்ரெடி நீங்கள் மிஷன் இம்பாசிபிளில் அவங்களுடைய ஆக்டிங்காக பார்த்துருப்பீங்க. இந்த தடவை அவங்க வந்து ஸ்வீட் ஸ்ட்ராமோடைய கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் அவங்க இந்த கேரக்டரில் அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தாங்க. ஒரு அம்மா வந்து தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்களோ, என்னெல்லாம் எமோஷன்ஸ்லாம் அவங்களுடைய கேரக்டர்லேருந்து வெளிப்படுத்தணுமோ அதை எல்லாமே அவங்க இந்த தடவை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அது கூடவே இந்த படத்தில் நம்ம பெட்ரோ பாஸ்கல் வந்து மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் அவருடைய கேரக்டர் டோட்டலாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இன்டெலிஜென்ட்டான சயின்டிஸ்ட் கேரக்டர் தான். ஸோ அவருடைய கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக ஆடியன்ஸ்க்கு காட்டணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருந்துச்சு. அண்ட் அது கூடவே ஹியூமன் டார்ச்சோடைய கேரக்டர் வந்து ஜார்ஜ் குயின் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ஒரு விஷயம் வந்து அப்பயும் சரி இப்பயும் சரி அந்த ஹியூமன் டார்ச் வந்து சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸாக யாருமே எடுத்துக்கிறது இல்லை. அது வந்து இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திங்கோடைய கேரக்டர் ப்ளே பண்ணது வந்து எபான் வாஸ் பேச்சரிச். இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் காமெடியாகவும் தெரியும். பட் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப ஹெவியாக காட்டியிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உணர்றீங்க. இந்த படம் வந்து ஆஸ் அ காமிக் அக்யூரேட்டாக பண்ணியிருக்கிறதுனால ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எல்லா மார்வல் படங்கள் மாதிரி இந்த படத்துலையும் ஒரு மிட் கிரெடிட் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.